ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பைக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஃபோனில் என்னென்ன நம்பர் போட்டால் என்னென்ன கார்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவன் வந்து குளிக்கவே இல்லை 4 நாளாக. சரி சொல்லி குளிக்க வச்சுட்டேன் அவனை. அதுக்கப்புறம் நம்ம தான் அப்போ தான் யோசித்து ஒரே ஸ்விம்மிங் பூல் ஒரே டர்ட்டியாக இருக்குது. சரி நம்ம வந்து எங்கேயாச்சும் குளம் இல்லை பீச்சு அந்த மாதிரி போய் குளிப்போமே அப்படிங்கிறது தான். ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி சொல்லிவிட்டு கிளம்பலாங்க அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ட்ரெஸ் ஒரே ஈரமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு ஷர்ட் மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து கார்கிட்ட ஏற போகிறோம். ஸோ இப்போ ஏறி நம்ம வந்து இதை டேர்ன் பண்ணி நம்ம அந்த நேரம் அந்த குளத்துக்கிட்ட கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி தான் ஒழுங்காக நான் வந்து காரை வெளியில் வந்து கிராக் இல்லாமல் எடுக்க போகிறேன். ஸோ வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ கரெக்டாக காரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கே ரூட் தெரியாது. ஆக்சுவலாக நானே வந்து எங்கெங்கெல்லாமோ சுற்றி போனேன். சரி உங்களுக்கு அதை வந்து விக்காக காட்டினோம்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களாம் அந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாமோ சுற்றி போனேன். கடைசியில் வந்து எங்கள் வீடு பழைய வீடு இருக்குல்ல, அந்த பழைய வீடுக்கு பக்கத்தில் தான் அந்த ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா காணுங்க, யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோன்னு ஒரு பிளானில் இருந்தேன். பட் ட்ரெயின் வருங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் ஏறி நின்னேன். பார்த்தா ட்ரெயினே காணும். ஸோ ஒரு ஆப் இருக்குது ஃபோனில், அந்த ஆப்பில் மூலியமாக ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு, ஸோ ட்ரெயின் எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இதுலேயும் காட்ட மாட்டுக்கு எங்கே நிற்கின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு ஒரு கோபத்தில் அப்படியே ஒரு பெஞ்சு மேலே ஏறி போய் பார்த்தேன். அப்படி இருந்தும் தூரத்துலேருந்து வர மாதிரியும் தெரியல. சரி பக்கத்துலேயே அந்த தெரியுது பார்த்தீங்களா குளம், அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஜூ இருக்குங்கண்ணா பக்கத்துலேயே, குளத்துக்கு பக்கத்துலேயே தான் ஜூ இருக்குது. அந்த ஜூக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க கைஸ். ஸோ போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து இப்போ தான் புது அனிமல்ஸ்லாம் வாங்கி விட்டுருக்காங்களாம். சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கார் பழசாயிட்டு நம்ம புது கார் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காரை திருப்பிட்டு நம்ம அந்த குளத்துக்கு தான் போக போகிறோம். எவ்வளோ கிட்ட இருக்குது தெரியுமா, அங்கே பாருங்கள், இங்கேருந்து தெரியுது. இதுதான் கூமாம்பட்டியோட தண்ணி. ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு வந்து கூமாம்பட்டியிலேருந்து இங்கே நான் வந்து ஒரு ட்ரக் மூலியமாக எடுத்து கொண்டு வந்து இங்கே ஊற்றிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி குளிச்சு பார்த்துருவோமா? யாரெல்லாம் கூமாம்பட்டிக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு செம கூலிங்காக இருந்ததுங்க. நம்ம பாடியை கூலிங்காக வச்சுக்கணுன்னா அந்த கூமாம்பட்டி தண்ணியில் தானே நம்ம போய் குளிக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு நல்லா ஓடி ஆடி குளித்தேன். ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு ஸ்பீடாக காட்டிட்டேன். வாங்க நம்ம கார் எடுத்து பக்கத்தில் இருக்க ஜூக்கு போகலாம். ஜூ வந்து அனிமல்ஸ் அவ்வளோவா இல்லை, ஏன்னா ரொம்ப அட்டாக் பண்ணுது நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக தண்ணிக்குள்ளேயே விட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் அதோ தெரியுது பார்த்திங்களா ஜூ, அதுதான் வந்து நம்மளோட ஜூ. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கதவை திறக்கணும் போல் அப்படின்னு நினச்சி எரிச்சலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே திறந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே சொயின்னு கார் எடுத்து விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா உள்ளே எரிச்சலாக இருந்தது. ஒரு புலி இல்லை, ஒட்டகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சி வந்தால் ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினாவது வந்துட்டான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு க்ரில்லிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பாருங்க காரை. சூப்பராக இருந்தது அந்த சீனு. அப்புறம் தூரத்தில் என்னமோ நிற்கிற மாதிரியே இருக்குது, என்னதுடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நம்ம ட்ரெயினுங்க. எவ்வளோ சந்தோஷம். ஐயோ ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்கான். அந்த கார்லேருந்து விழுந்ததுக்கே ரத்தம் வந்துட்டான். சரி நம்ம வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கோமோ நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறி நம்ம மக்களுக்கு வந்து ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே போய் ட்ரெயினை நிப்பாட்டினா நம்மளோட வீடியோ முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, மொதல் டைம் நான் வந்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக போய் ஸ்டாப் பண்ணணும். ஸோ ட்ரெயின் எவ்வளோ சல்லுன்னு போது பார்த்தீங்களா? வாவ் சூப்பராக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மில் கரெக்டாக நிப்பாட்டணும். பிரேக்கு போட்டால் பிரேக்கு பிடிக்க மாட்டேக்கு. சரி ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.